நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நபி சொன்னாங்க, நமக்கு எல்லாவற்றையும் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. யத்பஉல் மய்யித ஸலாஸத்துன், ஒருவர் இறந்து விட்டால், கவனிங்க, ஒருவர் இறந்து விட்டால், மையத்தாகிவிட்டால் 3 பேர், 3 நபர்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, 3 பேர் அவருக்கு பின்னாடி வருவாங்க. எப்படி வருவாங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் யார் என்றால் அந்த மையத்துடைய குடும்பத்தார்கள், அந்த மையத்துடைய குடும்பத்தார்கள். அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் பின்னாடி வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுவரை வருவார்கள் என்றால் அடக்கம் செய்கிறவரை, எதுவரை அடக்கம் செய்கிறவரை வருவார்கள். அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து இன்னொருவர், அவர் இறந்த உடனேயே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நீ வேறு நான் வேறு, இனி நான் வேறு யாருக்கோ உரியவன், நீ வேறு நான் வேறு, இனி நான் வேறு யாருக்கோ உரியவன், நான் உனக்கு சொந்தமானவன் இல்லை, நான் உனக்கு சொந்தமானவன் இல்லை, நீ என்னை இனிமேல் உரிமை கொண்டாட முடியாது என்று அப்போதே விலகி விடுவான். அவன் சேர்த்து வச்ச சொத்து சுகம். மூத்தா போன உடனேயே சொத்துலாம் வாரிசுங்களுக்கு உரியது, அவர் கிடையாது. அவர் கட்டின பில்டிங்கு, பங்களா, வாங்கின கார் எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் பேர் மாறுறதுக்கு முன்னாடியே இங்கே பேர் மாறிச்சு, எல்லாம் போச்சு. மையத்தான உடனேயே நீ வேறு நான் வேறு, இனி நான் உனக்கு சொந்தமானவன் இல்லை, நீ என்னை உரிமை கொண்டாட முடியாது, உனக்கு எனக்கு உறவு அத்து போச்சு, நான் இனி வேறு ஆளுக்கு சொந்தமானவன் என்று அவன் பிரிந்து விட்டான். அவன் யாருக்குமா? அவன் சேர்த்த காசு, பணம், சொத்து சுகம் எல்லாமே. அடுத்து இன்னொருத்தர் இருக்கார், அவர் அடக்கம் செய்யப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரும் உள்ளார போயிடுவாராம், அவரும் உள்ளார வந்துடுவார். உள்ளார வந்துட்டு எல்லாரும் அடக்கம் செஞ்சுட்டு போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, 2 மலக்கு வருவாங்க. யாரிடத்துல? நம்மிடத்துல கேள்வி கணக்கு கேட்பதற்காக 2 மலக்கு வருவாங்க. அவங்க பேர் என்ன? ஒரு மலக்கு பேர் முன்கர், இன்னொரு மலக்கு பேர் நக்கீர். இந்த ரூஹு திரும்ப அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும், அவனை உட்கார வைப்பார்கள். இதெல்லாம் அங்கே நடக்கும், கண்டிப்பாக அல்லாஹ் மேலே சத்தியமாக நடக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நடக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியலனாலும் அங்கே போனால் தான் தெரியும். இந்த உலகத்துடைய கண்ணை கொண்டு மறுமையில் நடக்கக்கூடியதை பார்க்க முடியாது. நமக்கும் மறுமைக்கும் இடையிலே திரை இருக்கிறது. அந்த 2 மலக்கு உட்கார வச்சு கேள்வி கேட்பாங்க. அப்போ நம்மோட 3வது ஒரு ஆள் கூட வந்தார்ல, அவர் சொல்வார், இவரை எனக்கு தெரியும், இவர் நல்லவர், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர், தொழுதவர், நோன்பு வைத்தவர், நல்ல அமல்கள் செய்தவர், இவரிடத்தில் மென்மையாக கேள்வி கேளுங்க மலக்குகளே, இவரிடத்தில் நீங்கள் கோபமாக பேசாதீங்க, கடினமாக பேசாதீங்க என்று அந்த மலக்கிடத்திலே அவர் சொல்வார். இவர் சொன்ன உடனே அந்த மலக்கு ரொம்ப கண்ணியமாக மரியாதையாக கேள்வி கேட்டுட்டு, அதே போல் அந்த கபராலியும் அழகிய முறையில் பதில் சொல்வார். அந்த மலக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார், யா அல்லாஹ், இந்த கபராளிக்கு நீ சொர்க்கத்துடைய கதவை திறந்து காட்டு அல்லாஹ், சொர்க்கத்துடைய விரிப்புகளை விரிக்க சொல் அல்லான்னு சொல்லி அல்லாஹு தஆலா அவருடைய பேச்சை கேட்டு மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், அவர் பார்க்குற மாதிரி சொர்க்கத்தை திறந்து வச்சிருங்கன்னு சொல்லி, அவருக்கு சொர்க்கத்துடைய விரிப்புகளை எல்லாம் விரித்து வைத்து விடுங்கள். எல்லாம் செய்யப்படும். நாம் செய்த நல்ல அமல்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நல்ல அமல்கள், நீங்கள் தொழுத தொழுக,
நீங்கள் வைத்த நோன்பு, நீங்கள் கொடுத்த தர்மம், நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த புண்ணியம், இல்லாதவங்களுக்கு கொடுத்த அந்த ஈகை இரக்கம், இதெல்லாம் அந்த நல்ல அமல் உங்களோட கபருக்கு வந்து